வெல்கம் டு ஈஸி கிச்சன் குக்கிங். இன்றைக்கி ஈஸி கிச்சன் குக்கிங்கில் நம்ம ரொம்ப ஒரு ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு 2 இன்க்ரீடியண்ட் சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் மொத்தமாகவே இதில் ரெண்டு இன்க்ரீடியண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது பால், அப்புறம் இந்த சாக்லேட் க்ரீம் பிஸ்கெட் நான் யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு பேக்குக்கான இந்த பிஸ்கெட் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் இந்த பிஸ்கெட், மேலே சாக்லேட் லேயர் இருக்குது. ஸோ அந்த மேலே இருக்கிற சாக்லேட் லேயரை நான் ஜஸ்ட் நார்மல் ஒரு வெஜிடபிள் பீலர் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இதை நம்மளோட கேக்கோட டாப் டெக்கரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் பார்ட்டை நல்லா ஒரு பிளண்ட் நைஃபோ இல்லை ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இதை பாலில் கரைச்சி அப்புறம் இதை தான் சாக்லேட் சாஸாக கேக் மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ க்ரீம் எடுக்க முடியுதோ அவ்வளோ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய அந்த அளவுக்கான சாக்லேட் சாஸ் கிடைக்கும். ஸோ இதை இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கேக் செய்கிறதுக்கு இந்த பிஸ்கெட் எல்லாம் நல்லா பீஸாக எடுத்து கேக் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு அடித்து வச்சுக்கலாம், நல்லா ஒரு பவுடர் ஃபார்மில். இதில் கொஞ்சம் அந்த க்ரீம் பார்ட் இருந்தாலும் ஓகே தான், கேக் அப்போ நல்லா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பவுடராக மிக்சியில் அடித்து வச்சுக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இதுலேயே பால் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ்க்கான பால் நான் இதில் மிக்ஸ் பண்ணுறேன். திருப்பி மிக்சியில் ஒரு நல்ல ஒரு ஸ்மூத் ஃபைன் பேஸ்ட்டாக இதை பிளெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா நம்ம அரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, அப்புறம் கேக் அந்த சரியாக வராது. ஸோ இப்போ நான் ஒரு ரொம்ப வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் பேக்கிங் ஷீட்டில் வச்சு அதுக்கப்புறம் நம்மளோட இந்த கேக் மிக்ஸை நான் இதில் ஊற்றுறேன். உங்கள்கிட்ட பேக்கிங் ஷீட் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஒரு ஒயிட் பேப்பரில் எண்ணெய் தடவி அதை கேக்குக்கு அந்த பாத்திரத்தில் நீங்கள் கீழே அடியில் வைக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி கையில் தட்டி ஒரு மாதிரி சமமாக பண்ணிடணும். அப்போ தான் கேக் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். இல்லாட்டி ஒரு சைடு மட்டும் ஹையாக ரைஸ் ஆகி ஒரு சைடு கொஞ்சம் லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கேக் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரெஷர் பேனில் ஸ்டீம் மெத்தடில் தான் கேக் குக் பண்ண போகிறோம். அதனால இந்த மூடுற தட்டை நான் இந்த மாதிரி துணி வச்சு கட்டிடுறேன். ஏன்னா அப்போ ஆவி வரும்போது அந்த கேக் மேலே அப்புறம் ரொம்ப தண்ணி பட்டு சொதன்னு ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் பேனில் இட்லி தட்டு வச்சுட்டு அதில் கொஞ்சம் தேவையான தண்ணி நம்ம ஊற்றுறோம். அப்புறம் அந்த கேக் பாத்திரத்தை இதுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம கட்டி வச்சுருக்கிற அந்த துணி தட்டை வச்சு மூடிடலாம். நல்லா ஒரு 15 to 25 மினிட்ஸ் அளவுக்கு கேக்கு இந்த குக் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு. அந்தந்த பிஸ்கெட்டை பொறுத்தும் இருக்கும் குக்கிங் டைமு. இப்போ கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த ஸ்டேஜ் ரொம்ப கேர்ஃபுல்லாக கேக்கை மெதுவாக தட்டு வச்சு மூடி அப்படியே திருப்பி எடுத்துக்கணும். அந்த பாத்திரத்துலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் ரொம்ப வேகமாக ஆட்டிட்டோன்னா கேக்கு உடையிறதுக்கான நிறைய சான்சஸ் உண்டு. பாருங்கள், கேக்கு ரொம்ப இன்றைக்கி பர்ஃபெக்டாக வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஓரளவுக்காவது சம்டைம்ஸ் ஒட்டும் கீழே, இந்த வாட்டி ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஆக்சுவலாக கேக்கு சூடாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கூட எடுக்க ட்ரை பண்ணலாம். இப்போ கேக்கோட ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம திருப்பிக்கலாம். நம்ம அப்போ தான் அதுக்கு சாக்லேட் சாஸ் எல்லாம் அப்ளை பண்ண சரியாக இருக்கும். இப்போ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஃபினிஷ்டு கேக்கு. இப்போ அடுத்தது நம்ம சாக்லேட் சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ண வச்சுட்டு அது மேலே இந்த கிண்ணத்தை நான் வைக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு பாலை நம்ம சேர்த்துட்டு இந்த சாக்லேட்டை நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். இது நல்லா இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாக்லேட் சாஸ் மாதிரி கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி உங்களுக்கு சாக்லேட் சாஸ் ஆகிடும். இதோட திக்னஸ் நம்ம கலக்கிற பாலை பொறுத்து இருக்குது. கொஞ்சம் திக் ஃபார்மாகவே இருக்கட்டும், அப்போ தான் நமக்கு கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இப்படியே சைட்ஸ் எல்லாம் கூட
அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற சாக்லேட் சாஸை அப்படியே நம்ம மேலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு சாப்பிடும் போது நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போது அந்த பிளேட்லேருந்து நம்ம வேணும்னா இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது ஃபைனல் டிஸ்பிளேக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா உடையிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நான் நல்லா ஒரு பெரிய தோசை திருப்பி வச்சு இதை அப்படியே ஒரு பிளேட்லேருந்து இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபினிஷ்டு கேக்கோட லுக்கு, சாக்லேட் சாஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அந்த பீல் பண்ணி வச்சுருக்கிற அந்த சாக்லேட் லேயர்ஸை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 இன்க்ரீடியன்ஸை வச்சு நல்லா உங்களுக்கு சாக்லேட் சாஸு, கேக்கு ப்ளஸ் அந்த டாப் டெக்கரேஷன் எல்லாமே நமக்கு அந்த வெறும் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே நம்ம செஞ்சிட்டோம். ஸோ இதுதான் அந்த ஃபினிஷ்டு கேக்கோட லுக்கு. அந்த பிஸ்கெட்லேயே ஆல்ரெடி அந்த ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால அதுவே இந்த கேக்குக்கு போதுமானதாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கேக்கோட ஃபைனல் இது பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக நல்லா சாஃப்டாக இந்த வாட்டி கேக் வந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி கிச்சன் குக்கிங்.